மாண்புமிகு மக்களே வணக்கம். நேற்று டிடிஎஃப் வாசன் அவர்களை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இது இரண்டாவது முறையாக அவர் மேலே பார்த்தீங்கன்னாக்கா கவனக்குறைவு இல்லைன்னா ரேஷ் டிரைவிங்கு, இந்த டிரைவிங்கை ரிலேட் பண்ணி அவரை கைது பண்ணுறது அப்படின்றது இரண்டாவது முறை. ஸோ முதல் முறை கைது பண்ணதுக்கும் இரண்டாவது முறை கைது பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதையும், இந்த ரெண்டு கேஸும் என்ன அப்படின்றத செக்ஷன்ஸோட முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். வாசன் அவர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் 19ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 19, 2023 அப்போ காஞ்சிபுரம் பக்கத்தில் அவருடைய டூ வீலரில் வீலிங் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஒன்று ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் பாலுச்செட்டி சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. அந்த எஃப்ஐஆர் என்னென்ன செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐபிசி செக்ஷன் 279 ரேஷ் டிரைவிங் அப்படின்ற ஒரு செக்ஷன்லையும், ஐபிசி செக்ஷன் 336 பொதுமக்களுக்கு சேஃப்டி இல்லாமல் வாகனத்தை ஓட்டுறது அப்படின்ற பிரிவிலையும், ஐபிசி 308 இதுதான் கொஞ்சம் மேஜராக நான் பெயிலபிள் செக்ஷன், அட்டெம்ப்ட் மர்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் டேஞ்சரஸ் டிரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் 184க்கு கீழே அவர் மேலே அந்த பாலுச்செட்டி சத்திரம் போலீஸ் ஸ்டேஷன் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இந்த எஃப்ஐஆருக்கு கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அவருக்கு தண்டனையும் வழங்கப்பட்டது. அந்த தண்டனை வழங்கப்பட்டு அது மட்டும் இல்லாமல் அவருடைய டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகள் வரை ரத்து செய்யப்பட்டது. இப்போது அவர் 45 நாள் காவலில் இருந்துட்டு, ஜெயிலில் இருந்துட்டு, அதுக்கப்புறம் பெயிலில் வெளில வந்திருக்காரு. கடந்த நவம்பர் மாதம் தான் அவர் வெளில வந்தார். இப்போது மீண்டும் பார்த்திங்கன்னா அவர் கார் ஓட்டுனதுக்காக அவர் மேலே இரண்டாவது முறையாக கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது எந்த மாதிரி கைது நடவடிக்கை, என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி அவருக்கு இப்போ பெயில் கிடச்சிருச்சு. அந்த பெயிலில் என்னென்ன வாதத்தை எடுத்து வச்சாங்க அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அவர் சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு அவங்களுடைய நண்பர்களோட காரில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ முன்னாடி இருந்து ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. அந்த வீடியோ அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் லைவில் போயிட்டுருக்கு. அதை ஒரு ஆயுதப்படை காவலர் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அவர் மதுரையில் இருக்கக்கூடிய அண்ணா நகர் காவல் நிலையத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாரு. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் ரெடி பண்ணிட்டாங்க. அதில் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த எஃப்ஐஆருடைய செக்ஷன்ஸும் என்ன அப்படின்னா, நான் மொதல் கேஸுக்கு செக்ஷன் சொன்னேன் பார்த்தீங்களா, ஐபிசி 279 ரேஷ் டிரைவிங்கு, தென் ஐபிசி 336 பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் வண்டி ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஐபிசி 308 அட்டெம்ப்ட் மர்டரு, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் 184 டேஞ்சரஸ் டிரைவிங்கு, இது உட்பட 7 பிரிவு கீழே அவர் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்போது அந்த எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மதுரையில் 6வது JM ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இவரை போய் ஆஜர் பண்ணுறாங்க. இவருடைய வழக்கறிஞர் அவருக்கு பெயில் அப்ளை பண்ணியிருக்காரு. அந்த பெயிலுக்கு இப்போ டிடிஎஃப் வாசனுக்கு ஆதரவாக இவர் என்ன ஆர்கியூமெண்ட், என்ன பாயிண்ட்ஸை முன் வச்சார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பொதுமக்கள் யாருமே தங்களுக்கு இடையூறாக இவர் வாகனம் ஓட்டாருன்னு சொல்லிட்டு புகார் கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, கம்ப்ளைண்ட்டில் எந்த ஒரு இண்டிவிஜுவலும், பொதுமக்களில் யாராவது ஒரு தனிநபர் கூட அந்த கம்ப்ளைண்ட்டில் ஆட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காவலரே வீடியோவை பார்த்து தான் அதை கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அதுவும் ஒரு காவலரே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அதனால் இது செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணார். நாலாவது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மொதல் டைம், அதாவது அந்த செப்டம்பர் 19ஆம் தேதி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லைங்களா, அந்த செப்டம்பர் 19 ஆக்சிடென்ட் ஆனபோது அவருக்கு கையிலையும் முதுகு தண்டவரத்துலையும் பேக் போன்லேயும் ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு. அதனால அவர் ஒரு பேஷண்ட்டு, அவருக்கு பெயில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடி இருந்தாங்க. அஞ்சாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் 4க்கு அப்புறமா இவர் ஒரு சினிமாவில் நடிக்க போகிறாரு. அந்த சினிமாவுக்காக அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே போட்டாச்சு. அந்த போட்ட அக்ரிமெண்ட்டுடைய டாக்குமெண்ட்டு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே இது பண்ணிவிட்டு, இதுதான் மேஜர் பாயிண்ட்ஸாக டிடிஎஃப் வாசனுடைய வழக்கறிஞர் முன்னிறுத்தினார். இப்போ அவருக்கு எகெயின்ஸ்டாக பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இவர் ஏற்கனவே இது போன்ற ஒரு ரேஷ் டிரைவிங் வழக்கில் அரெஸ்ட் ஆகியிருக்காரு, 45 நாள் உள்ளே இருந்தார், 10 வருஷம் அவருடைய ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு, அதனால் இந்த வாட்டி அவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாது, இது ஒரு ஹேபிச்சுவல் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆர்கியூ பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ரெண்டையும் கேட்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா,
இதில் வந்துட்டு ஐபிசி 308 எப்படி உள்ளே வரும், அட்டெம்ப்ட் மர்டர் வந்துட்டு எப்படி உள்ளே வரும். அட்டெம்ப்ட் மர்டர் மட்டும்தான் இங்கே நான் பெயிலபிள் அஃபென்ஸாக வந்துட்டு வரும், மீதி எல்லாமே பெயிலபிள் அஃபென்ஸு. ஸோ அட்டெம்ப்ட் மர்டரை வந்துட்டு அவர் கேன்சல் பண்ணிட்டாரு, 308 கேன்சல் பண்ணிட்டாரு. 308 கேன்சல் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக மற்றது எல்லாமே வந்துட்டு பெயிலபிள் அஃபென்ஸ் அப்படின்றதுனால இவருக்கு வந்து பெயில் கிடச்சிருச்சு. அண்ட் அட் த சேம் டைம் நீதிபதி வந்து டிடிஎஃப் வாசனுக்கு ஒரு அறிவுரை ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட 4 மில்லியன் ஃபாலோவர்ஸை கொண்டுள்ள ஒரு யூடியூபர் வந்துட்டு டிடிஎஃப் வாசன். இப்போ அந்த 4 லட்சம் யூடியூபர்ஸ், அந்த வியூவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைபர்ஸ், அந்த 4 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸும் இவரை பார்த்து கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இவர் வந்து ஒரு 23 வயசுக்காரர் தான், 23 வயசுக்காரரு, யங்ஸ்டர். இவரை பார்த்து மற்ற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து கெட்டு போயிடக்கூடாது. அதனால இனிமேல் இந்த மாதிரி வந்துட்டு ஃபோன் பேசிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எழுதி கொடுங்க, இந்த மாதிரி இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவர் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ பெயில் வந்து கிராண்டட் ஆகிடுச்சு, பெயில் கிராண்டட் ஆல்ரெடி. இது வந்து ஒரு கண்டிஷன் பெயிலாக 10 நாளைக்கு அண்ணா நகர் காவல் நிலையத்தில் போய் சைன் போடணும். அதே மாதிரி இன்றைக்கி வந்துட்டு முதல் நாள் அவர் வந்து சைன் போட்டார். அதுவும் இல்லாமல் இந்த கேஸ் ரிலேட்டடாக வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவருக்கு ஒரு நோட்டீஸ் போயிருக்கு. 3 நாளைக்குள்ளே அவருடைய மொபைல் ஃபோனை வந்துட்டு ஸ்டேஷனில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, நீங்களும் கூட வந்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா யாருமே வந்துட்டு அந்த மொபைல் ஃபோனை வந்துட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காதிங்க. அது 23 வயசு யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, 63 வயசு ஓல்டராக இருந்தாலும் சரி, சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.